சுவை நாவில் தென்பட்டால் ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிக கவலையோட கனவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா வரும். என்னன்னாக்கா இந்த எப்படி சொல்றதுன்னா புளிப்பு சுவையை நீங்க மாற்றினீங்கன்னாவே உங்க உடம்பு சுறுசுறுப்பாயிடும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ் எல்பி ஜோதிடர், சென்னையிலிருந்து. என் உயிரான ஈஸ்வரை முன்னிறுத்தி அவன் அருளாலே அவன் வணங்கி இன்னைக்கு இந்த சாமுந்திரிகா லட்சணத்துல ஏற்கனவே நம்ம ஆயுள் பத்தின விஷயங்களே நம்ம நெற்றியில் இருக்க கோடுகள் வழியாகவும் உமிழ்நீர்ல கசப்பு சுவை இருந்தா அவங்களுக்கு உணர்வு எப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை. ஏன்னா இது பெரும்பாலும் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா அந்த புளிப்பு சுவை தான். இந்த புளிப்பு சுவை பெரும்பாலும் என்னன்னாக்கா புளியப்ப அப்படி இப்படின்னு சொல்லி எச்சு இல்லை. அந்த அடி தொண்டையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புளிப்பு சுவை லைட்டா இருக்கும். அதிகமா இருக்கிறது அது ஒவ்வொருத்தருங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான். அந்த புளிப்பு சுவை நாவில் தென்பட்டால் ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிக கவலையோட இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னன்னாக்கா எதை பத்தியாவது யோசிச்சு ஒரு பயந்துகிட்டே இருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு சுவை இருக்கிறவங்கள எதையோ ஒன்றத்தை யோசிச்சு பயந்து கொண்டே இருப்பார்கள். மேலும் அவங்களுக்கு ஒரு என்னன்னாக்கா ஒரு துக்க உணர்வு. எப்போ பார்த்தாலும் சோகமா எல்லாரும் அவங்கள கேட்பாங்க, என்ன யோசிச்சுட்டே இருக்க, ஏதோ இதை பத்தி யோசிக்கிறியே, என்ன யோசிக்கிற அப்படின்னு அவங்கள கண்டிப்பா யாராவது ஒருத்தர் கேட்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த துக்க உணர்வு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு கனவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா வரும். என்னன்னாக்கா இந்த எப்படி சொல்றதுன்னா இந்த பேய், இந்த ஹாரர் மூவியில் எப்படி பார்ப்போம்ல, பேய் பிசாசு சார்ந்த விஷயம் அந்த மாதிரி ஏதாவது துரத்துறது. இந்த கருமை நிறம் குறிப்பாக என்னன்னாக்கா அந்த கருமை நிற டார்க் பிளேஸ் இருட்டில் எங்கேயோ போய் விட்டுட்டு வந்த மாதிரி இந்த கனவுகள்லாம் அவங்களோட இந்த சோகமான மனநிலை இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு ஆக்டிவாகவே இருக்கும், ஒரு பிடிப்பு. ஏன்னோ வாழ்க்கை விரக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விரக்தின்னு ஒரு உச்ச விளம்பரம் இருக்கிற மாதிரி இதுலையுமே ஒரு பற்றே இருக்காது. இந்த மாதிரியான மனநிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உமிழ்நீர்ல புளிப்பு சுவை உள்ளவர்களுக்கு இருக்குமானா இருக்கும். இந்த புளிப்பு சுவை இருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப அந்த ஏட்டிக்கு போட்டி முரண்பட்ட நீங்க எஸ்ன்னா அவங்க நோன்னுவாங்க, அவங்க நோன்னா அவங்க நீங்க நோன்னீங்கன்னா அவங்க எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி முரண்பட்ட கருத்துக்கள், முரண்பாடான விஷயங்கள் இது எல்லாமே அவங்களோட சிந்தனையில ஓடிட்டு இருக்கும். ஸோ ஆனால் இந்த புளிப்பு சுவையை மாற்றும் போது அது மாறிடுங்க. இந்த புளிப்பு சுவை இருக்கு, இந்த புளிப்பு சுவையை என்ன பண்ணலாம், சரி பண்ணிக்க முடியும். அதுக்கான ஏதாவது ஒரு மருத்துவம் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா புளிப்பை சுவை இருக்குது, கொஞ்சமா லைட்டா உப்பு சேர்த்தா புளிப்பு சுவை குறைஞ்சிரும். அதெல்லாம் மருத்துவத்துல வரும். ஸோ இந்த புளிப்பு சுவையை குறைப்பதற்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா புளிப்பான உணவுகளை தவிர்த்தாவே புளிப்பு சுவை மாறிடும். ஸோ இந்த புளிப்பு சுவையை நீங்க மாற்றினீங்கன்னாவே உங்க உடம்பு சுறுசுறுப்பாயிடும். அப்படியே எப்படி துக்கத்துல இருக்கும் அப்படியே புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி மாறிடுவீங்க. ஸோ உங்க உடம்பு, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சீராயிடும். ஸோ அப்போ என்னன்னாக்கா நீங்க துக்கத்துக்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்க அந்த புளிப்பு சுவை என்பதை தான் நீங்க நினைச்சுக்கணுமே தவிர துக்கத்துக்கு காரணம் கடவுள், பக்கத்து வீட்டுக்காரன், என் சொந்தக்காரங்களாம் நினைக்க கூடாது. இந்த புளிப்பு சுவையை நீங்க மாற்றினீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்களுடைய கவலை இன்பமா மாறும், உங்களுடைய அந்த சுறுசுறுப்பற்ற தன்மை நல்ல ஆக்டிவ் பர்சனா மாறுவீங்க. மீண்டும் நாக்குல இனிப்பு, நாக்குல அது என்ன சொல்லுவாங்க, நெல்லிக்காய் போல, நெல்லிக்காய் சாப்பிடும் போது ஒரு இனிப்பு சுவை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சுவை வந்தா என்னன்றதை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.